மரங்களை நடுவதற்கும் குளங்களை தோண்டுவதற்கும் கிடைக்கும் வெகுமதிகளைப் பற்றி கேட்டார். இந்த உள்ளதமான செயல்களின் தகுதிகளை விவரிக்கத் தொடங்கியதும் பீஷ்மரின் கண்கள் பிரகாசமடைந்தனதனே நிரம்பிய தொட்டி பீஷ்மர மரியாதையுடன் கூறினார், இது ஒரு அன்பான நண்பரின் வீட்டைப் போன்றது. இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பிரகாசமான சூரியனுக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. ஒரு தொட்டியை அகழ்வாராய்ச்சி செய்வது 3 மொத்தங்களுக்கு பங்களிக்கிறது என்று ஞானிகள் அறிவித்துள்ளனர். நீதி, செல்வம் மற்றும் இன்பம். அவர் பேசும்போது பீஷ்மரின் வார்த்தைகள் இயற்கை, உலகிற்கு பக்தி மற்றும் மரியாதையின் திரைச்சிலை ஒன்றை நெய்யின நன்கு பராமரிக்கப்படும் தொட்டியிலிருந்து தண்ணீர் அதன் தனித்துவமான நன்மைகளை தரும். பல்வேறு பருவங்களை பீஷ்மர் தொடர்ந்து விவரித்தார். மழைக்காலத்தில் ஒருவர் அத்திவோத்ரா வலியை தகுதியை அறுவடை செய்கிறார் என்று கூறப்படுகிறது. இலையுதிர்காலத்தில் 1000 கைன் வெகுமதி பெறப்படுகிறது. குளிர்காலத்தில் ஏராளமான தங்க பரிசுகளுடன் ஒரு தியாகத்தில் தகுதிகள் பெறப்படுகின்றன. பனி அல்லது வசந்த காலங்களில் ஒரு தொட்டியிலிருந்து தண்ணீர் இருப்பது கூட அதன் தனித்துவமான பலன்களை கொண்டு வருகிறது என்று ஞானமுள்ள முனிவர்கள் தீர்ப்பளித்தனர். பீஷ்மரின் கதை வெளிவரும்போது மரங்களை நடுவோருக்கு ஏற்படும் எல்லையற்ற நன்மைகளை அவர் வெளிப்படுத்தினார். மரங்களை நடுவதன் மூலம் ஒருவர் மனிதர்களின் உலகில் புகழை பெறுகிறார், மறுமையில் உலகில் நல்ல பலன்களை பெறுகிறார் என்று அவர் கோரினார். மரங்களை வளர்ப்பவர் பித்ரீகளால் மதிக்கப்படுகிறார். அவர்கள் தெய்வங்களின் சாம்ராஜ்யத்திற்கு ஏறும் போது கூட அவர்களின் பெயர் காலத்தின் வரலாற்றில் பொறிக்கப்பட்டுள்ளது. பீஷ்மரின் வார்த்தைகள் அனைத்து உயிரினங்களில் ஒன்றோடொன்று பிணைப்பை பற்றிய ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. மரங்கள் அவற்றின் தோட்டக்காரர்களின் குழந்தைகள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கடவுள்களுக்கும் மகிழ்ச்சியையும் வாழ்வாதாரத்தையும் தருகின்றன என்று அவர் கூறினார். அவை வித்திகளை பழங்களாலும் தெய்வங்களை பூக்களாலும் விருந்தினர்கள் மற்றும் அந்நியர்களை தங்கள் அடைக்கல நிழலாலும் திருப்திப்படுத்துகின்ற. நீதித்திர கவனமாக கேட்டபோது பீஷ்மரின் வார்த்தைகள் அவருக்குள் பிரமிப்பு மற்றும் மரியாதை உணர்வை தூண்டின. மரங்களை நடுவது அல்லது குளங்களை தோண்டுவது போன்ற எளிய செயல் இந்த உலகிலும் அடுத்த உலகிலும் பல நன்மைகளை தரும் என்பதை அவர் உணர்ந்தார். இறுதியில் இரு தனிப்பட்ட ஆதாயத்தை பற்றியது மட்டுமல்ல, இயற்கை உலகத்துடன் ஆழமான தொடர்பை வளர்த்து கொள்வதும் அனைத்து உயிரினங்களுக்கிடையேயான புனித பிணைப்பை மதிப்பதும் ஆகும். பீஷ்மரின் வார்த்தைகள் இன்னும் அவரது மனதில் எதிரொலிக்கும் எல்லையில் யுதிஷ்டிரர் தனக்கு ஒரு விலைமதிப்பற்ற பரிசு வழங்கப்பட்டிருப்பதை அறிந்திருந்தார். பண்டைய முனிவர்களின் காலமற்ற ஞானத்தை பற்றிய ஒரு பார்வை அவர் பக்தி மற்றும் சேவையின் ஆதையில் இறந்த ஊக்கமளித்தார். குளங்களின் பக்கத்தில் மரங்களை நட்டு அவற்றை தனது சொந்த குழந்தைகளைப் போல போற்றினார். பாண்டவர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரரின் முன் கூடியிருந்த கூட்டத்தின் மீது ஒரு சூடான ஆஞ்சன ஒளியை பிரகாசித்து கொண்டு சூரியன் ராஜ்யத்தின் மீது மறைந்து கொண்டிருந்தது. சில காலமாக அவரது மனதிலிருந்த ஒரு கேள்வியால் ராஜாவில் ஆர்வம் தூண்டப்பட்டது. பண்டைய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்திலும் மிகவும் புகழ்பெற்ற பரிசு எதுக்குரு வம்சத்தின் மதிப்புக்குரிய மூதாதையரான பீஷ்மரிடம் தனது ஞானத்தை தேடினார். பேசத் தொடங்கிய பீஷ்மரின் கண்கள் பிரகாசித்தன. என் அன்பான யுதிஷ்டிரனே, அன்பையும் பாசத்தையும் உறுதி செய்வது அனைத்திற்கும் மிகப்பெரிய பரிசு. தீங்கு அல்லது காயம் இல்லாமல் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாப்பதற்கும் கவனிப்பதற்கும் இது ஒரு வாக்குறுதி. தொடர்வதற்கு முன்பு தனது எண்ணங்களை சேகரித்து அவர்கள் எழுத்தினார். துயரத்தின் போது ஒருவரின் தேவைகள் மோசமாக இருக்கும்போது வழங்கப்படும் பரிசுகளும் மிகவும் மதிக்கப்படுகின்றன. மேலும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியையும் தரும் பரிசுகள் வெகுமதியை எதிர்பார்க்காமல் உண்மையில் மிக பெரியவை. யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டு கண்களை அகலப்படுத்தி புரிந்து கொண்டார். பீஷ்மர் ஒரு புத்திசாலி மற்றும் இரக்கமுள்ள தலைவர் என்பதை அவர் எப்போதும் அறிந்திருந்தார். ஆனால் இப்போது அவர் அவை ஒரு புதிய வெளிச்சத்தில் பார்த்தார். உண்மையான மருத்துவத்திற்கான பாதையில் ஒரு வழிகாட்டியாக பீஷ்மர் தொடர்ந்தார். தங்கம் கைன் அல்லது பூமியின் பரிசு தூய்மைப்படுத்துவதாக கருதப்படுகிறது, ஏனெனில் அது செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருகிறது. ஆனால் என் அன்பான மன்னரே, மாயை அல்லது வெகுமதியின் எதிர்பார்ப்பிலிருந்து
பரிசுகளை வழங்க வேண்டாம், பதிலுக்கு நீங்கள் எதை பெறுவீர்கள் என்று சிந்திக்காமல் திறந்த மனதுடன் கொடுங்கள். அவர் நிறுத்தினார். அவரது கண்கள் அவரது கருத்தை விளக்க யாரையாவது தேடுவது போல் கூட்டத்திற்கே செய்த எளிய வாழ்க்கையை வாழ்ந்து தங்கள் படிப்பு மற்றும் தவத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பிராமணர்களை கவனியுங்கள். அவர்கள் நல்லொழுக்கம் மற்றும் ஞானத்தின் உண்மையான உருவகம். யுதிஷ்டிரனே, அவர்களுக்கு பரிசுகளை வழங்குங்கள். உங்கள் செல்வத்தால் மட்டுமல்ல, உங்கள் நேரத்தையும் உங்கள் அன்பையும் உங்கள் மரியாதையையும் கொண்டு. பிராமணர்களின் முக்கியத்துவத்தை பற்றி பேசும்போது பீஷ்மரின் குரல் ஆர்வத்துடன் உயர்ந்தது. பழங்காலத்தில் சத்திரியர்கள் பிராமணர்களுக்கு சேவை செய்தார்கள் என்று தனது கண்களில் நினைவு கூர்ந்தபடி அவர் கூறினார். வைசியர்கள் அரச ஒழுங்கை வழிபடுவார்கள். சூத்திரர்கள் வைசியர்களை கௌரவிப்பார்கள். இது அனைத்து சாதியினரும் ஒற்றுமையுடன் இணைந்து பணியாற்றிய காலம். அவர் நிறுத்தி ஒரு கணம் சிந்தனையில் மூழ்கி பிறந்தார். இன்று ராஜாவே, இந்த பண்டைய ஞானத்தை நாம் மறந்துவிட்டோம். நாம் பிராமணர்களை விட உயர்ந்தவர்கள் என்று கருதுகிறோம். ஆனால் அவர்கள் எரியும் நெருப்பை போன்றவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள் மற்றும் தூய்மையானவர்கள். கோபப்படும்போது அவர்கள் விஷம் நிறைந்த பாம்புகளைப் போன்றவர்கள். ஆனால் அமைதியாக இருக்கும்போது அவர்கள் மென்மையான வெப்பத்துடன் பிரகாசிக்கிறார்கள். யுதிஷ்டிரர் அதை கேட்டு பிராமணர்களுக்கு சேவை செய்வதன் முக்கியத்துவத்தை பற்றிய ஒரு புதிய புரிதலால் அவரது இதயம் நிரம்பியது. உண்மையான மகத்துவம் செல்வத்திலோ சக்தியிலோ இல்லை, ஆனால் அறிவு மற்றும் ஞானத்துக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கு பணிவுடனும் மரியாதையுடனும் இருப்பதை அவர் உணர்ந்தார். சூரியன் உதிக்கும் போது ஞானிகளின் கூட்டத்தில் மூத்த பாண்டவ சகோதரரான யுதிஷ்டிரர் தனது மதிப்பிற்குரிய தாத்தா பீமரிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தார். 2 பிராமணர்களில் யார் சமமான நல்லொழுக்கமும் அறிவாளியும்? ஆனால் ஒருவர் கோருகிறார், மற்றவர் இல்லை. ஒரு பரிசுக்கு அதிக தளபதியானவர் என்று அவர் கேட்டார். இரவு வானத்தில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும் கண்களுடன் பீஷ்மர் பதிலளித்தார். பிரிதாவின் மகனே, வேண்டாத ஒரு நபருக்கு ஒரு பரிசு கொடுப்பது பிச்சை எடுக்கும் ஒருவருக்கு வழங்கப்பட்டதை விட அதிக தகுதியை கொண்டு வருகிறது என்று கோபப்படுகிறது. மனநிறைவையும் உறுதியையும் கொண்ட ஒரு பிராமணர் இந்த நல்லொழுக்கங்கள் இல்லாத ஒருவரை விட தகுதியானவர் மற்றும் ஆதரவுக்காக மற்றவர்களை நம்ப வேண்டும். அவர் தொடர்ந்தார். ஒரு சத்திரியனின் பிடிவாதம் மற்றவர்களை பாதுகாப்பதில் உள்ளது. அதே நேரத்தில் ஒரு பிராமணனின் பிடிவாதம் பிச்சை எடுக்க மறுப்பதில் உள்ளது. ஞானிகள் பிச்சை எடுப்பது ஒரு பெரிய நிந்தனை என்று கூறியுள்ளனர். திருடர்கள் மற்றும் கொள்ளையர்களின் செயல்கள் உலகிற்கு தீங்கு விளைவிப்பதைப் போல பீஷ்மரின் வார்த்தைகள் இருப்பு விசையால் சொட்டுகின்றன. அவர் வலியுறுத்தியபடி கெஞ்சும் நபர் மரணத்தை சந்திப்பார், ஆனால் கொடுப்பவர் காப்பாற்றப்படுவார். கொடுப்பவர் தேவைப்படுபவருக்கு உயிரை கொடுக்கிறார். மேலும் ஒரு பரிசு செயலின் மூலம் தனது சொந்த ஆன்மாவை காப்பாற்றுகிறார். யுதிஷ்டிரன் கவனமாக கேட்டான். வறண்ட பூமியைப் போல ஞானத்தை உள்வாங்கி மழை நீரை குடித்தான். பீஷ்மரின் வார்த்தைகள் இரக்கத்துடன் இருந்தன. பிச்சை எடுத்தவர்களுக்கு கருணை காட்டுமால் யுதிஷ்டிரனை வலியுறுத்தினார். ஆனால் சுதந்திரத்தில் வாழ்ந்த அந்த பிராமணர்களை கதறிக்கவும் அவர்களின் வேத படிப்புகள் மற்றும் பொது பார்வையிலிருந்து மறைக்கப்பட்ட தவங்களை மதிக்கவும் வலியுறுத்தினார். அறிவு, ஆன்மீக பார்வை மற்றும் யோகத்தின் வலிமை ஆகியவற்றை கொண்ட இந்த மதிப்புமிக்க பிராமணர்கள் நமது வணக்கத்திற்கு தகுதியானவர்கள். அவர்கள் எரியும் நெருப்பை போன்றவர்கள். தங்கள் சிக்கன நடவடிக்கைகளால் முழு பூமியையும் விழுந்தக்கூடிய திறன் கொண்டவர்கள். குந்தியின் மகனே, அவர்களை உங்கள் ராஜ்யத்துக்கு அழைக்கவும் பல்வேறு வகையான செல்வங்களை ஏராளமாக வழங்கவும் என்று பீஷ்மர் கூறினார். பீஷ்மர் பேசுகையில் மனித நிலைமையை பற்றிய ஆழமான புரிதலால் அவரது கண்கள் மின்னில. உண்மையான தியாகம் என்பது பொருட்களை கொடுப்பதில் மட்டுமல்லாமல் அனைத்து உயிரினங்களுக்கும் இரக்கம் காட்டுவதிலும், ஒருவரின் புலன்களை கட்டுப்படுத்துவதிலும், உலக பிழைப்புகளை துறப்பதிலும், உண்மையை நிலைநிறுத்துவதிலும் உள்ளது என்பதை அவர் அறிந்திருந்தால் யுதிஷ்டிரர் திறந்த மனதுடன் அதை கேட்டு பீஷ்மரின் வார்த்தைகளின் ஞானத்தால் அவரது மனது நிரம்பியது. இது சாதாரண பலி அல்ல, ஆனால் கடவுள்களுக்கு நெருக்கமாக இருக்கும் ஒரு புனித சடங்கு என்பதை அவர் உணர்ந்தார். புனித நெருப்பில் வணக்கங்களை பொற ஊட்டப்பட்ட இரக்கத்தின் பரிசு அவரது செயல்களை புனிதப்படுத்தும் மற்றும் அவருக்கு ஒரு தக்கின அல்லது வெகுமதியை அளவிட முடியாத அளவிற்கு வழங்கும். இந்த வழியில் பீஷ்மரின் போதனைகள் யுதிஷ்டிரரின் இதயத்திற்குள் ஒரு சுடப்பற்ற வைத்து பக்தி
நம்பிக்கை மற்றும் தன்னலமற்ற சேவையின் பாதையை நோக்கி அவரை வழிநடத்தியது. அவர் தனது தாத்தாவின் புத்திசாலித்தனமான வார்த்தைகளை கேட்டபோது, யுதிஷ்டர் தனக்கு ஒரு விலைமதிப்பற்ற பரிசு வழங்கப்பட்டிருப்பதை அறிந்தார். ஒரு பிரமாண்டமான கூட்டத்தின் மத்தியில் பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் தனது மதிப்புக்குரிய தாத்தாவான பீஷ்மரை அணுகினார். புனிதமான கடமையின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஆர்வமாக இருந்த யுதிஷ்டிரர் பரிசுகள் மற்றும் தியாகங்களின் வெகுமதிகள் குறித்து தனக்கு அறிவுரை வழங்குமாறு பீஷ்மரிடம் கேட்டார். பண்டைய மரபுகளை பற்றிய ஆழமான புரிதலுடன் பீஷ்மர் பேசத் தொடங்கினார். ஒரு சத்திரியனின் வாழ்க்கை வீர செயல்களால் குறிக்கப்படுகிறது என்று அவர் கூறினார். இருப்பினும் தியாகங்கள் மற்றும் பரிசுகள் மூலமே ஒருவர் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும். நீதி மற்றும் நல்லொழுக்கம் உள்ளவர்கள் மட்டுமே அத்தகைய பரிசுகளை பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வேதங்களில் கற்றுக்கொண்ட மற்றும் மிகுந்த நீதியை கொண்ட பிராமணர்களுக்கு பரிசுகளை வழங்குவதன் முக்கியத்துவத்தை பீஷ்மர் தொடர்ந்து விளக்கிய போது யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் நீங்கள் அவர்களின் தகுதிகளில் ஒரு பங்கை பெறுகிறீர்கள் என்று அவர் கூறினார். தங்களுக்கு தாங்களே சம்பாதிக்க முடியாதவர்களையும் நீங்கள் ஆதரிக்க வேண்டும். பீஷ்மர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் யுதிஷ்டிரரின் மனதில் தெளிவான படங்களை வரைந்தன. ஏராளமான தட்சிண பலிகளை செய்த ஒரு ராஜாவின் பிரமாண்டத்தையும் அத்தகைய செயல்களை தொடர்ந்து வந்த செழிப்பையும் அவர் கற்பனை செய்தார். ராஜாவிடமிருந்து பரிசுகளை பெறும்போது பிராமணர்களின் முகங்கள் நன்றியுடன் பிரகாசிக்க கண்ட அதிபத்தன்மை மற்றும் மிருட்டி பணம் பறித்தல் மூலம் பெறப்பட்ட செவத்தால் தியாகம் செய்ய வேண்டாம் என்று பீஷ்மர் யுதிஷ்டிரரை எச்சரித்தார். ராஜாவின் கருவூலத்தை அவரது குடிமக்கள் விருப்பத்துடன் நிரப்ப வேண்டும் என்று அவர் கோரினார். இது நிகழும்போது மன்னர் அவர்களின் அன்பையும் மரியாதையும் பெற்றுள்ளார் என்பதற்கான அறிகுறியாக்கும் பீஷ்மரின் வார்த்தைகளை ஞானத்தின் மந்திரங்களைப் போல யுதிஷ்டிரர் கேட்டுக்கொண்டார். ஒரு ராஜாவின் உண்மையான நோக்கம் செல்வத்தை சேகரிப்பது மட்டுமல்ல, தனது குடிமக்களை பாதுகாப்பதும் அவர்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதும் என்பதை அவர் உணர்ந்தார். சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கிய போது யுதிஷ்டிரர் ஒரு உறுதியான உணர்வுடன் பீஷ்மரிடம் திரும்பினார். நான் உங்கள் போதனைகளை பின்பற்றுவேன், மதிப்புக்குரிய தாத்தா என்று அவர் கூறினார். நான் தகுதியுள்ளவர்களுக்கு பரிசுகளை வழங்குவேன், மேலும் எனது ராஜ்யத்திற்கு செழிப்பை கொண்டு வரும் தியாகங்களை செய்வேன். பீஷ்மர் புன்னகைத்தார். அவரது கண்கள் ஒப்புதலுடன் பிரகாசித்தன. யுதிஷ்டிரனை ராஜ்யத்தின் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று அவர் கூறினார். உங்கள் ஆட்சி நீண்டதாகவும் வளமாகவும் இருக்கட்டும். உங்கள் மக்களை பாதுகாப்பதற்கும் சேவை செய்வதற்கும் புனிதமான கடமையை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ளட்டும். ஒரு பிரமாண்டமான கூட்டத்தின் மத்தியில் புத்திசாலித்தனமான மற்றும் நியாயமான மன்னரான யுதிஷ்டிரர் தனது மதிப்பிற்குரிய தாத்தாவான பீஷ்மரிடம் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை எழுப்பினார். ஒருவர் மற்றொருவருக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன என்று அவர் வணக்கத்திற்குரிய மூதாதையரிடம் வழிகாட்டினார். பேசத் தொடங்கிய பீஷ்மரின் கண்கள் ஞானத்தால் பிரகாசித்தன. அனைத்து பரிசுகளிலும் பூமியின் பரிசு மிக உயர்ந்தது என்று அவர் அறிவித்தார். அசையா மற்றும் அழிக்க முடியாததாயாகிய பூமி நமது அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது. அவள் நமக்கு ஆடைகள், நகைகள், விரல்கள், தானியங்கள் மற்றும் பொக்கிஷங்களை அளவிட முடியாத அளவிற்கு தருகிறாள். பீஷ்மர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் பூமியை ஒரு பரிசாக கருதுவதை சுற்றி மரியாதை மற்றும் பிரமிப்பின் உருவத்தை வரைந்தன. பூமியை கொடுப்பதன் மூலம் ஒருவர் மற்றவர்களுக்கு பயனளிப்பது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையிலும் அடுத்த வாழ்க்கையிலும் அவர்களின் சொந்த செழிப்பை உறுதி செய்கிறார் என்று அவர் விளக்கினார். பூமியை கொடுப்பவர் என்றென்றும் செழிப்புடன் வளர்கிறார் என்று அவர் கூறினார். பூமியே அவர்களின் எசமானாக மாறுகிறது. யுதிஷ்டிரரின் ஆர்வம் தூண்டப்பட்டது. அவர் மேலும் தெளிவுபடுத்துமாறு கேட்டார். பீஷ்மர் தொடர்ந்தார். பசுவின் தோலால் மூடப்பட்ட ஒரு சிறிய பூமியின் பரிசு கூட வாழ்நாளின் பாவங்களை கழுவ முடியும். நீதிமான்கள் பூமியின் பரிசுகளை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏனென்றால் அது தகுதியின் மிக உயர்ந்த ஆதாரமாகும். விவாதம் தொடங்கிய போது பூமியின் உருமாறும் சக்தியின் பரசியங்களை
பீஷ்மர் வெளிப்படுத்தினார். பூமியின் நித்திய மற்றும் இரகசியமான பெயரான பிரியர்த்தரை பற்றி அவர் பேசினார். இது அவரது இதயத்திற்கு பிரியமானது கொடுக்கப்பட்டது அல்லது பரிசாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அவர் கூறினார். பிரியதத்தகென்ற பேர் கொடுப்பவர் மற்றும் பெறுபவர் இருவருக்கும் செழிப்பையும் அமைதியையும் தருகிறது. கடந்து செல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் பீஷ்மரின் வார்த்தைகள் பூமியை ஒரு இரக்கமுள்ள தெய்வமாக சித்தரிக்கின்றன. அவளுக்கு பரிசுகளை பக்தியுடன் வழங்கிய அனைவரையும் வளர்க்கின்றன. பிராமணர்களுக்கு காணிக்கைகளை செலுத்திய நீதியான மன்னரை பற்றியும் பதிலுக்கு அவர்களுக்கு காட்சியங்களை வழங்குவதை பற்றியும் தன்னலமற்ற தியாகத்தின் மூலம் பிராமண சாம்ராஜ்யத்துக்கு உயர்ந்தவர்களை பற்றியும் அவர் பேசினார். கூட்டம் மிகுந்த கவலத்துடன் கேட்டபோது பீஷ்மர் ஒரு கசப்பான வசனத்தை பகிர்ந்து கொண்டார். அது எல்லா காலங்களிலும் எதிரொலித்தது. எனக்கு பரிசாக பெறுங்கள், எனக்கு கொடுங்கள். எனக்கு கொடுப்பதன் மூலம் நீங்கள் கொடுப்பவரே என்னை மீண்டும் பெறுவீர்கள். இந்த பண்டையே ஞானம் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை மற்றும் கொடுப்பவருக்கும் பூமிக்கும் இடையிலான நித்திய பிழைப்பை பற்றி பேசுகிறது. முடிவில் பீஷ்மரின் வார்த்தைகள் யுதிஷ்டிரரின் இதயத்தில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டு சென்றன. பூமியின் புனிதமான பரிசை பற்றிய ஆழமான புரிதலை நோக்கி அவரை வழிநடத்தியது. கூட்டம் சிதறியது. மதிப்புமிக்க பூமியை கொடுப்பதன் மாற்றும் சக்தியை வெளிப்படுத்திய அவர்களின் மரியாதைக்குரிய மூத்தவரின் காலமற்ற ஞானத்தை அவர்களுடன் எடுத்து சென்றது. அமைதியான காட்டின் நடுவே ஞானமும் நீதியும் நிறைந்த மன்னரான யுதிஷ்டிர சிந்தனையில் அமர்ந்தார். அவரது எண்ணங்கள் தாராத மனப்பான்மையின் நல்லொழுக்கங்களையும் அவற்றுக்கு உண்மையிலேயே தகுதியுள்ளவர்களுக்கு பரிசுகளை வழங்குவதன் மூலம் கிடைக்கும் வெகுமதிகளையும் நோக்கி திரும்பின. அவர் தனது மரியாதைக்குரிய மற்றும் மரியாதைக்குரிய தாத்தாவான பீஷ்மரின் ஆலோசனையை நாடினார். யுதிஷ்டிரன் கேட்டான், ஓ பீஷ்மயே, ஒரு மன்னன் இந்த உலகத்தில் காணிக்கைகளை செலுத்த விரும்பினால் உயர்ந்த சாதனைகளை கொண்ட அந்த பிராமணர்களுக்கு என்ன பரிசுகளை வழங்க வேண்டும்? பிராமணர்களுக்கு என்ன பரிசு உடனடி திருப்தியை தருகிறது? பதிலுக்கு அவர்கள் என்ன பழங்களை வழங்குகிறார்கள்? பீஷ்மரின் கண்கள் கடந்த கால உரையாடல்களின் நினைவுகளால் பிரகாசித்தன. இந்த கேள்விகளை நான் ஒரு முறை வான முனிவரான நாரதரிடம் முன்வைத்தேன் என்று அவர் கூறினார். அவரது வார்த்தைகளை நான் உங்களுக்கு ஓதிக் காட்டுகிறேன், ஏனென்றால் அவை ஞானத்தின் சாராம்சத்தை கொண்டுள்ளன. நாரதர் அவர்கள் முன் தோன்றினார். சூரியனைப் போல பிரகாசமான அவரது இருப்பு தெய்வங்களும் அனைத்து முனிவர்களும் உணவை மிக பெரிய பரிசு என்று புகழ்கிறார்கள் என்று அவர் அறிவித்தார். இது வாழ்க்கை, ஆற்றல் மற்றும் வலிமையின் ஆதாரமாகும். வரதன்ஷமே உணவால் நிலைநிறுத்தப்படுகிறது. அனைத்து வர்க்க மக்களும் வீட்டுக்காரர்கள், துறவிகள் மற்றும் துறவிகள் தங்கள் இருப்புக்காக அதை நம்பியுள்ளனர். யுதிஷ்டிரனின் ஆர்வம் அதிகரித்தது. அவர் மேலும் தெரிந்து கொள்ள ஆர்வத்துடன் முன்னோக்கி சாய்ந்தார். நாரதர், எங்களுக்கு சொல்லுங்கள் என்று அவர் கேட்டார். தங்களுக்கு உணவு பரிசுகளை வழங்குபவர்களுக்கு பிராமணர்கள் என்ன வெகுமதிகளை வழங்குகிறார்கள்? நாரதர் கருணையுடன் புன்னகைத்தார். ஒரு வீட்டுக்காரர் உயர்ந்த மனதுள்ள பிராமணருக்கு அல்லது ஒரு பிச்சைக்காரருக்கு உணவை பரிசாக வழங்கும்போது அவர் வரவிருக்கும் உலகில் வெறும் செல்வத்தை பெறுகிறார். அத்தகைய வீட்டின் உரிமையாளர் பிச்சை கேட்க வரும் தகுதியான முதியவரின் வேண்டுகோளை கேட்பதன் மூலம் பெரும் தகுதியை பெறுவது உறுதி. பீஷ்மர் சம்மதத்துடன் தலையை அசைத்தார். அவரது கண்கள் புரிதலுடன் பிரகாசித்தன. பிராமண உண்மையில் ஒரு பெரிய மனிதர் என்று அவர் கூறினார். ஒவ்வொரு உணவிலும் முதல் பகுதிக்கு அவர் உரிமை உண்டு. அவரை திறந்த கைகளால் வரவேற்கும் வீர் செழிப்பை அதிகரிக்கிறது. நாரதர் புடர்ந்து பேசிக் கொண்டிருக்கையில் யுதிஷ்டிரரின் மனது வியப்பாலும் பரமிப்பாலும் நிரம்பியது. உணவு பரிசுகளை வழங்குவது என்பது வெறுமனே ஒரு தொண்டு செயல் மட்டுமல்ல, தகுதியை பெறுவதற்கும் தெய்வீக ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் ஒரு வழி என்பதை அவர் உணர்ந்தார். நாரதர் தனது சொற்பொழிவை இவ்வாறு முடித்தார். உயிர் சுவாசங்களின் இறைவன் காட்டின் தெய்வம் பூமியின் மீது தண்ணீர் விழ செய்து அதை ஊட்டமளித்து பயிர்கள் வளர அனுமதிக்கிறது. இந்த பயிர்களிலிருந்து அனைத்து உயிரினங்களும் அவற்றின் வாழ்வாதாரத்தை பெறுகின்றன. அதை தேடி வருபவருக்கு உணவு கொடுப்பவர் உயிரினங்களுக்கு உயிர் மற்றும் ஆற்றல் இரண்டையும் வழங்குவதாக கூறப்படுகிறது. பீஷ்மரின் குரல் காடு முழுவதும் எதிரொலித்தது. அவரது வார்த்தைகள் மரியாதையும்
பிரமிப்பையும் கொண்டுள்ளன. ராஜாவே, நாரதர் இவ்வாறு உரையாற்றினார்: நான் எப்போதும் செய்துள்ளேன். சூரியன் துவாரரா நகரின் மீது அஸ்தமித்து பரபரப்பான தெருக்களில் ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. ஞானமும் நியாயமும் கொண்ட ராஜாவான யுதிஷ்டிரன் ஆழ்ந்த சிந்தனையில் உட்கார்ந்து புனிதமான கலைக்கான வழிகாட்டுதல்களை நாடினார். அவர் தனது மதிப்பிற்குரிய பேரனான பீஷ்மரிடம் திரும்பி, இந்த வாழ்க்கையில் மட்டுமல்ல, அடுத்த வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டுவரும் பரிசுகளை எவ்வாறு வழங்குவது என்பது பற்றிய ஞானத்தை கேட்டார். பீஷ்மரின் கண்கள் பண்டைய அறிவால் பிரகாசித்தன. அவர் ஒரு பழமையான கதையை விவரிக்கத் தொடங்கினார். தேவகியை ஆசீர்வதிக்கப்பட்ட ராணி என்று அவர் கூறினார். ஒரு முறை நட்சத்திரங்கள் மற்றும் கர்கங்களின் வழிகாட்டுதலின் கீழ் பரிசுகளை வழங்குவது குறித்து வானரிஷியான நாரதரிடம் ஆலோசனை கேட்டார். பீஷ்மரின் குரல் ஒரு மயக்கும் குணத்தை எடுத்தது. அவர் தொடர்ந்து, நாரதர் துவாரக வந்தார். அவரது தெய்வீக அம்சங்கள் ஞானத்தையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றன. தேவகி தனது வழக்கமான ஆர்வத்துடன் இந்த புனித விஷயத்தை பற்றிய தனது அறிவை பகிர்ந்து கொள்ள நாரதரை கேட்டார். பீஷ்மர் பேசுகையில் அந்த காட்சி தேவகியின் அரண்மனைக்கு மாற்றப்பட்டது. அங்கு நாரதர் ஆழ்ந்த சிந்தனையுடன் அமர்ந்திருந்தார். மெழுகுவர்த்திகளின் மென்மையான ஒளி மற்றும் பக்தி பாடல்களின் மென்மையான ஒளி ஆகியவற்றால் சூழப்பட்டார். கிருத்திகா விண்மீன் குழுவின் கீழே கலந்த பரிசருடன் தகுதியான பிராமணர்களை திருப்திப்படுத்துவதன் மூலம் நாரதர் தொடங்கினார். ஒரு கோடை நாளில் மென்மையான காற்று போன்ற அவளது குரல் ஒருவர் மிகுந்த மகிழ்ச்சியின் பகுதிகளை அடைகிறார். ஒவ்வொரு வார்த்தையுடனும் பீஷ்மரின் கதை ஆச்சரியம் மற்றும் மயக்கத்தின் ஒரு திரைச்சீலையிலும் இரவு கழிந்து கொண்டிருக்கும் போது நாரதரின் சொற்பொழிவு ஒரு வான வரைபடத்தைப் போல வெளிப்பட்டது. தேவகி விண்மீன் குழுக்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய பரிசுகள் மூலம் வழிநடத்தியது. ரோகிணியின் கீழ் ஒருவர் கடலில் இருந்து விடுபட அரிசி மற்றும் நெய்யுடன் வேட்டையாட வேண்டும். சோமதெய்வத்தின் கீழ் ஒரு கன்றுடன் ஒரு பசு சொர்க்கத்தின் வாயில்களுக்கு வழிவகுக்கும். ஒவ்வொரு பரிசும் அதன் தனித்துவமான சக்தியால் ஊக்குவிக்கப்பட்டது. செழிப்பு, மரியாதை மற்றும் அழியாமைக்கு கூட உறுதியளித்ததுகளை தொடரும்போது பீஷ்மரின் குரல் பாரம்பரியத்தின் எடையை கொண்டிருந்தது. தேவகி கவனமாக கேட்டார். அவருடைய இதயம் பக்தியாலும் புரிதலாலும் நிரம்பியது. நாரதர் பேசி முடித்ததும் தேவகி தனது ஞானத்தை தனது மருமகளுடன் பகிர்ந்து கொண்டார். அவர்கள் தங்கள் மரியாதைக்குரிய மாமியாரிடமிருந்து கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருந்தனர். பீஷ்மர் தனது கதையை முடிக்கும்போது தூப வாசனையுடன் இரவு காற்று கனமாக இருந்தது. எந்த விண்மீன் குழுக்களின் கீழ் என பரிசுகளை வழங்க வேண்டும் என்ற தலைப்பில் தேவகியிடம் நாரதர் இவ்வாறு சொற்பொழிவு செய்தார். அந்த தருணத்தில் யுதிஷ்டிரரின் கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட்டது. மேலும் கொடுக்கும் கலை தன்னை எங்கென்றும் மாற்றும் இரக்கம், ஞானம் மற்றும் வானத்தாளங்களுடன் இணக்கமான வாழ்க்கையை நோக்கி வழிநடத்தும் என்பதை அவர் அறிந்திருந்தார். பண்டைய ஞான மண்டலத்தில் பீஷ்மர் பேரன் பரமனின் மகனான புகழ்பெற்ற அத்வியின் ஆழமான போதனைகளை பரிசந்திரருடன் பகிர்ந்து கொண்டார். தங்க பரிசுகளை வழங்குபவர்கள் இந்த உலகில் உள்ள அனைத்திற்கும் ஆசீர்வாதங்களை வழங்குவோராக கூறப்படுகிறது என்று அத்தி அறிவித்தார். அத்தகைய பிரசாதங்கள் ஒருவரின் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நீண்ட ஆயுளுக்கும் மூதாதையர்களுக்கு அளவிட முடியாத தகுதிக்கும் வழிவகுக்கும் என்பதை உறுதிப்படுத்தி மன்னர் ஒப்புக்கொண்டார். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் மதிப்பிற்குரிய முனிவரான மலர் அவர்களின் விவாதத்தில் சேர்ந்தார். அனைத்து பரிசுகளிலும் பானம் வழங்குவதே மிகவும் புனிதமானது என்று அவர் வலியுறுத்தினார். மனித கைகளால் ஒரு கிணறு தோன்றுவது அதன் படைப்பாளரின் பாவங்களில் பாதியை கழுவுவதாக கூறப்படுகிறது என்று அவர் கூறினார். ஞானிகள் இந்த கருத்தை சிந்தித்தனர். பீஷ்மர் தொடர்ந்தார். ஒரு கிணறு அல்லது தொட்டி அல்லது ஏரி கட்டப்பட்டால் உயிரினங்கள் தங்கள் தாகத்தை தணிக்க முடியும். அது அதன் படைப்பாளரின் முழு குடும்பத்திற்கும் பட்சிப்பை கொண்டு வரும் வறட்சி காலங்களில் அத்தகைய நபர் ஒவ்வொரு பேரழிவிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார். விவாதம் நெய்யின் நற்பண்புகளை நோக்கி திரும்பியது. இது கடவுள்களை கூட மகிழ்விக்கும் ஒரு பிரசாதம். பிரஸ்பதி, புஜன், பாகா மற்றும் கட்டை அஸ்வில் சிலை ஒரு சக்தி வாய்ந்த மருந்து என்று பீஷ்மர் கூறினார். மற்றும் அனைத்து தீயாரங்களுக்கும்
சிறந்த திரவம் பிராமணர்களுக்கு நெய் ஒரு பரிசு அதன் நன்கொடையாளருக்கு மகத்தான தகுதியை வழங்கும். இது வேறு எந்த பிரசாதத்தையும் விட மிக அதிகமாக இருக்கும் என்று முனிவர் விளக்கினார். தூய்மையான இதயம் மற்றும் தூய்மையான ஆத்மாவுடன் அத்தகைய பரிசுகளை வழங்கியவர்கள் தங்கள் அடுத்த வாழ்க்கையில் புகழ் செழிப்பு மற்றும் மகிழ்ச்சியால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அஸ்வின் மாதம் பிராமணர்களுக்கு பரிசுகளை வழங்குவதற்கான ஒரு நல்ல நேரமாக கருதப்பட்டது. இந்த நேரத்தில் பைசாவுடன் நெய் கலந்து வழங்குபவர்கள் இரட்டை அஸ்வின் ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். அவர்களுக்கு தனிப்பட்ட அழகையும் தீய சத்திலிருந்து பாதுகாப்பையும் வழங்குவார்கள் என்று விஸ்மர் வெளிப்படுத்தினார். பிராமணர்களுக்கு தண்ணீர் நிரப்பப்பட்ட ஜாடிகளை வழங்குபவர் ஒருபோதும் தாகத்தால் ஆதிக்கப்பட மாட்டார். வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெறுவார் என்று அவர் கூறினார். பக்தியுடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் பரிசுகளை வழங்கியவர்களுக்கு காத்திருந்த வெகுமதிகளை பற்றி ஞானிகள் பின்னர் பேசினர். அத்தகைய நபர்கள் பிராமணர்கள் தங்கள் தவத்தின் மூலம் சம்பாதித்த தகுதிகளில் ஒரு பகுதியை அறுவடை செய்வார்கள் என்றும் மற்றவர்கள் தங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியைக் கண்டு தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்றும் விஸ்வர் விளக்கினார். இவ்வாறு முடிவுக்கு வந்தபோது விஸ்வர் ஒரு குடியின் பரிசை செழிப்பை அடைவதற்கான மற்றொரு வழிமுறையாக குறிப்பிட்டார். ஒரு குடியை வழங்குபவர் குழந்தைகளாலும் பெரும் செல்வத்தாலும் ஆசீர்வதிக்கப்படுவார். மேலும் அவரது கண்கள் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கூறினார். அத்தகைய பரிசுகளின் மூலம் சம்பாதித்த தகுதிகள் அவருக்கு போர்களில் வெற்றியை வழங்குவதோடு அவரது கால்நடைகளையும் பாதுகாக்கும். இறுதியாக புகழ்பெற்ற ரிஷி சண்டில்யாவும் அவர்களுடன் சேர்ந்து ஒரு ரதத்தின் பரிசில் தனது ஞானத்தை பகிர்ந்து கொண்டார். அனைத்து பிரசாதங்களுக்கும் மத்தியில் அவர் மன்னர் நரிஷன் நந்தாவுக்கு ஒரு ரதத்தின் பரிசை அறிவித்தார். கொதிக்கும் பாலைவனத்தின் நடுவே ஞானியும் நீதியுமான இளவரசனான யுதிஷ்டிரன் தனது மதிப்பிற்குரிய தாத்தாவான பீமரிடம் வழிகாட்டுதல் கேட்டான். சொல்லுங்கள் கொள்ளு தாத்தா என்று கேட்டான். கால்கள் எரியும் அல்லது சூடான மணலால் எரியும் ஒரு பிராமணருக்கு செருப்பு கொடுப்பதில் என்ன பயன்? பீஷ்மர் புன்னகைத்தார். ஞானத்தால் கண்கள் மின்னின. அவர் கதை விவரிக்கத் தொடங்கினார். என் அன்பான யுதிஷ்டிரனை, ஒரு பிராமணருக்கு செருப்பு கொடுக்கும் மனிதர் அவர்களின் கால்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் பெரும் தகுதியையும் சம்பாதிக்கிறார். அத்தகைய நபர் அனைத்து தடைகளையும் சிரமங்களையும் கடந்து அவர்களின் பாதையிலுள்ள ஒவ்வொரு முடியை நசுக்குகிறார். அவர்கள் அனைவராலும் மதிக்கப்படுகிறார்கள். மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் வாகனங்கள் கோரிலேறு கழுதைகளுடன் மந்திரத்தால் வரையப்பட்டதை போல அவர்களை அருளுகிறார்கள் என்று பீஷ்மர் கூறினார். யுதிஷ்டிரனின் ஆர்வம் அதிகரித்தது. மேலும் அவர் பீஷ்மரிடம் மற்ற பரிசுகளில் தகுதிகளை விளக்குமாறு கேட்டார். சொல்லுங்கள் கொள்ளு தாத்தா அவர் கூறினார். விதைகள் நிலம் கைன் மற்றும் உழவு கொடுப்பதன் நன்மைகள் என்ன? பீஷ்மர் அறிவால் பிரகாசிக்கும் கன்றுடன் தலையசைத்தார். பரிசு மிகவும் புனிதமானது என்று பீஷ்மர் தொடங்கினார். இது பிதிரிகள் அல்லது மூதாதையர்களுக்கு உணவாக சுயமாக பிறந்த பிராமணரால் உருவாக்கப்பட்டது. ஒருவர் மகம் மாதத்தில் ஒரு பிராமணருக்கு விதைகளை வழங்கும்போது அவர்களுக்கு மிகுந்த தகுதியுடன் வெகுமதி அளிக்கப்படுகிறது. அவர்கள் ஒருபோதும் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள், எந்த பேரழிவுக்கும் ஆளாக மாட்டார்கள். உண்மையில் அவர்களின் பிரசாதங்கள் அனைத்து தியாகங்களிலும் செய்யப்பட்டதற்கு சமமாக கருதப்படுகின்றன. பீஷ்மர் தொடர்ந்தார். தெய்வங்கள் பூமியில் ஒரு பலியை செய்ய சுயமாக பிறந்த பிரமனின் அனுமதியை நாடிய பண்டைய காலத்தின் கதையை அவரது குரல் நெசவு செய்கிறது. தெய்வங்கள் ஒரு நல்ல பூமியின் துன்றுக்காக கெஞ்சின என்று பீஷ்மர் கூறினார். பிராமணர் அதை அவர்களுக்கு வழங்கினார். தெய்வங்கள் பின்னர் தங்கள் பலியை செய்தன. அதற்கு ஈடாக அந்த பலியிலிருந்து எழும் தகுதியின் ஒரு பகுதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பூமி வீட்டில் நாய்கள் மற்றும் உணவை பரிசாக வழங்குவது எப்படி பெரிய வெகுமதிகளை கொண்டு வரும் என்பதை பீஷ்மர் விளக்கியபோது யுதிஷ்டிரர் கவனமாக கேட்டார். ஒருவர் ஒரு சிறிய நிலத்துண்டை கூட கொடுக்கும்போது அவர்களுக்கு வற்றாத தகுதியுடன் வெகுமதி அளிக்கப்படுகிறது. அவர்கள் ஒருபோதும் எந்த சிரமத்திலும் சோர்வடைய மாட்டார்கள் அல்லது எந்த பேரழிவையும் சந்திக்க மாட்டார்கள் என்று பீஷ்மர் கூறினார். சூரியன் மறைந்து
பாலைவன நிலப்பரப்பின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை வீச தொடங்கியபோது யுதிஷ்டிரர் மற்றொரு கேள்வியை கேட்டார். உள் தாத்தா கண்டி பற்றி என்ன அவற்றில் தகுதிகள் என்ன? பீஷ்மர் புன்னரைத்தார். அவரது கண்கள் மரியாதையுடன் பிரகாசித்தனகனே, என் அன்பான யுதிஷ்டிரனே, எல்லா துறவிகளையும் விட உயர்ந்தவன் என்று பீஷ்மர் கூறினார். அவர்கள் பிரம்ம பகுதியில் சோமனுடன் சேர்ந்து வாழ்கிறார்கள். மேலும் பால்னி தயிர் ஆகியவற்றால் எண்ணற்ற வழிகளில் மனிதர்களுக்கு பயனளிக்கிறார்கள். பல்வேறு பரிசுகளின் தகுதிகள் பற்றிய உற்சாகமான விவாதத்தின் மத்தியில் பாரதங்களின் ஞானமும் நியாயமும் கொண்ட மன்னரான யுதிஷ்டிரர் தனது மதிப்பிற்குரிய பேகன் பீஷ்மரிடம் திரும்பினார். ஆர்வத்துடனும் நான் பரிசுகளின் நல்லொழுக்கங்களை பற்றி கேள்விப்பட்டேன். ஐயா, நீங்கள் உணவின் பரிசை பற்றி அதிகமாக பேசினீர்கள். ஆனால் பான பரிசுகளை வழங்குவதன் மகத்தான நன்மைகளை பற்றி மேலும் அறிய விரும்புகிறேன் என்று கேட்டார். இந்த விஷயத்தை பற்றி பேசத் தொடங்கிய பீஷ்மரின் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து யுதிஷ்டிரரை கடவுள்களின் பகுதிகளுக்கு அழைத்து செல்லும் ஒரு கதையை நெசவு செய்ய தொடங்கினார். குழப்பமில்லாத வல்லமையை படைத்தவையே, கேளுங்கள். நான் உங்களிடம் பானத்திலிருந்து தொடங்கும் பரிசுகளை பற்றி பேசும்போது அத்தகைய பரிசுகளை வழங்குவதன் மூலம் பெறப்பட்ட தகுதி இணையற்றது. இது அனைத்து உயிரினங்களையும் நிலைநிறுத்தும் மற்றும் அவர்களுக்கு வலிமையையும் ஆற்றலையும் கொடுக்கும் உணவு பரிசை கூட மிஞ்சுகிறது என்று பீஷ்மர் கூறினார். யுதிஷ்டிரர் முன்னே சாய்ந்து ஆர்வத்துடன் கண்களை விரித்தபடி பீஷ்மர் தொடர்ந்தார். அனைத்து உயிரினங்களில் ஆண்டவனும் தானாகவே உணவின் பரிசு மிக உயர்ந்த பரிசு என்று கூறியுள்ளார். ஆனால் பானம் ஏன் சமமாக மதிக்கப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். குந்தி மகனே, உணவின் நல்லொழுக்கங்களை போற்றும் புனித மந்திரங்கள் உங்களுக்கு தெரியும். சாவித்திரி தேரியே அந்த மங்களகரமான வார்த்தைகளை பேசினார். அவை பண்டைய சடங்குகளின் போக்கில் எப்படி சொல்லப்பட்டன என்பதை நாங்கள் கேள்விப்பட்டோம். விஸ்வர் பேசுகையில் யுதிஷ்டிரரின் மனதில் அவரது தாயா குந்தியின் நினைவுகள் நிரம்பி வழிந்தன. அவர் அடிக்கடி இந்த மந்திரங்களை அவருக்கு ஓதினார். அவர் உணவின் பரிசு மற்றும் வாழ்க்கையை நிலைநிறுத்துவதற்கான அதன் சக்தியை பற்றி பேசிய மரியாதையை அவர் நினைவு கூர்ந்தார். விஸ்வரின் வார்த்தைகள் ஒரு நதியைப் போல தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தன. யுதிஷ்டிரனை அவர்களின் மென்மையான நீரோட்டத்தின் மீது சுமந்து சென்றன. ஒரு மனிதன் ஒரு பானம் அருந்துவதன் மூலம் உண்மையில் வாழ்க்கையின் ஒரு பரிசை உருவாக்குகிறான் என்று அவர் கூறினார். இந்த உலகில் வாழ்க்கையின் பரிசை விட உயர்ந்த பரிசு எதுவும் இல்லை. மேலும் லோவசாவின் கூற்றை நீங்கள் அறியவில்லை. ஓ வலிமையான ஆயுதங்கள்! முந்தைய நாட்களில் சிவமன்னர் அடைந்த முடிவு அவர் புறாவுக்கு உயிரை கொடுத்தபோது ஒரு பிராமணருக்கு உணவு பரிசார வழங்குபவரால் பெறப்படுகிறது. யுதிஷ்டிரரின் எண்ணங்கள் மன்னர் சிவியின் கதை நோக்கி திரும்பின. மேலும் அவரது தன்னலமற்ற செயல் அவருக்கு எவ்வாறு பெரும் தகுதியை பெற்றுத்தந்தது. பீஷ்மர் இப்போது அவருக்கு நினைவூட்டிய லோவசாவின் புத்திசாலித்தனமான வார்த்தைகளை அவர் நினைவு கூர்ந்தாத நீரை பற்றி பேசும்போது பீஷ்மரின் குரல் மேலும் உயிர் பெற்றது. உணவை குடிப்பதை விட உணவு உயர்ந்ததாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் என்று அவர் கூறினார். ஆனால் தண்ணீரிலிருந்து உதிக்கும் பொருட்களின் உதவியின்றி எதுவும் இருக்க முடியாது. எல்லா கிரகங்களுக்கும் இறைவன், அதாவது புகழ்பெற்ற சோமார், தண்ணீரிலிருந்து தோன்றியுள்ளார். அமிர்தாவும் சுதும். யுதிஷ்டிர முன்னிலையில் பீஷ்மர் சார்மின் என்ற பிராமணரை பற்றியும் இறந்தவர்களின் ஆட்சியாளரான யமனுடன் அவர் சந்தித்ததை பற்றியும் பண்டைய காலத்திலிருந்து ஒரு கதையை விவரிக்கத் தொடங்கினார். கங்கை மற்றும் யமுனை நதிகளுக்கு இடையில் அமைந்துள்ள பர்ணாசலா நகரில் இந்த கதை வெளிவந்தது. அங்கு ஏராளமான அறிஞர்கள் பிராமணர்கள் வசித்து வந்தனர். ஒரு நாள் தத்த சிவப்பு கண்கள் மற்றும் கூந்தல் கொண்ட கருப்பு நிற உடையில் காதத்தை போல நிமிர்ந்து நிற்கும் ஒரு தூதரை யமன் அனுப்பினார். வேதங்களில் மன அமைதி மற்றும் தேர்ச்சி பெற புகழ்பெற்ற சமினை பெறுவதற்காக இருப்பினும் தூதர் தனக்கு கட்டளையிடப்பட்டதற்கு நேர்மாறாக செய்தார். சர்மினை கொண்டு வருவதற்கு பதிலாக அவர் அவரை தாக்கி அதே சுற்றுப்புறத்தில் இருந்து மற்றொரு பிராமணரை கொண்டு வந்தார். பிராமணரிடமிருந்து பிரகாசிக்கும் மாபெரும் ஆற்றலை கண்ட யமன் எழுந்து அவரை உய மரியாதையுடன் வணங்கினான். பின்னர் தவறுதலாக கொண்டு வரப்பட்ட பிராமணனை திருப்பிக் கொண்டு வரவும் தான் உண்மையிலேயே தேடி வந்த சர்மினை கொண்டு வரவும் தனது தூதருக்கு கட்டளையிட்டார். தூதர்
அதற்கு இணங்கினார். மேலும் சர்மினை யமனின் முன் திரும்பியவுடன் இறந்தவர்களின் நீதிபதி அவரை மீண்டும் ஒரு முறை வணங்கினார். யமன் சாரனினுடன் உரையாடி பல்வேறு பரிசுகளுடன் தொடர்புடைய நன்மைகளை பகிர்ந்து கொண்டார். வித்தைகளின் நற்பண்புகளை புகழ்ந்து பேசத் தொடங்கினார். அவற்றின் பரிசுவித்திய தகுதியை உருவாக்குகிறது என்றும் சாத்தியமான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், குறிப்பாக வைசாகா மாதத்தில் பௌர்ணமியின் போது செய்யப்பட வேண்டும் என்றும் கூறினார். தன்னை பரிசுகளை வழங்குவதன் முக்கியத்துவத்தையும், குடிநீர் ஓய்விடங்களை நிறுவுதல், குளங்கள் மற்றும் ஏரிகளை அகழ்வாராய்ச்சி செய்தல் மற்றும் ஒளிரும் இருண்ட இடங்களுக்கு விளக்குகளை வழங்குவதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். குறிப்பாக தூய்மையான இதயத்துடனும் வேதங்களின் கட்டளைகளின்படி செய்யப்படும் போது பரிசு வழங்குவதன் மேன்மையை எடுத்துரைப்பதன் மூலம் அவன் தொடர்ந்தார். இரத்தினங்களின் பரிசும் மிகவும் தகுதியானது என்று அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக இது ஒரு தியாகத்தை செய்ய வழிவகுக்கிறது அல்லது சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் ஒரு பிராமணருக்கு வழங்கப்படுகிறது. பரிசு வழங்குவதன் தகுதிகள் குறித்து தனது சொற்பொழிவை யமன் முடித்தபோது, திருமணமான மனைவிகளை திருமணம் செய்து குழந்தைகளை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை சாரனிலுடன் பகிர்ந்து கொண்டார். அனைத்து கையகப்படுத்துதல்களிலும் ஆண் பிரச்சினை மிகவும் மதிப்புமிக்கதாக கருதப்படுகிறது, ஏனெனில் இது ஒருவரின் வம்சாவளி மற்றும் பாரம்பரியத்தின் தொடர்ச்சியை உறுதி செய்கிறது என்று அவர் வலியுறுத்தினார். இந்த ஞான வார்த்தைகளை அவருக்கு வழங்கியதன் மூலம் அவன் சார்மினை பணி நீக்கம் செய்து தனது வசிப்பிடத்திற்கு திரும்பி தனக்கு கிடைத்த போதனைகளின்படி பரிசுகளை வழங்குமாறு அறிவுறுத்தினார். சாரமின் வீடு திரும்பியதும் யமனின் அறிவுறுத்தல்களுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு கற்பிக்கப்பட்ட நல்லொழுக்கங்களை தொடர்ந்து கடைபிடித்தார். பரிசு வழங்குவதன் தகுதிகளை விவரித்து தனது கதையை முடித்த பிஸ்மார், இது உலகில் ஒரு அரிய செயல், ஆனால் அதில் நேர்மையுடனும் பக்தியுடனும் ஈடுபடுபவர்களுக்கு பெரும் வெகுமதியை அளிக்கும் ஒன்று என்று வலியுறுத்தினார். வேதங்களின் கட்டளைகளின்படி பரிசுகளை வழங்கவும் தகுதியையும் செழிப்பையும் கொண்டு வரும் நல்லொழுக்கங்களை வளர்க்கவும் அவர் யுதிஷ்டிரரை ஊக்குவித்தார். ஒரு துக்ககமான உரையாடலின் மத்தியில் பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான யுதிஷ்டிரர் குலத்தின் மதிப்பிற்குரிய மூதாதையரான பீஷ்மரிடம் திரும்பி பரிசுகளின் புனித பாரம்பரியம் குறித்து வழிகாட்டுதல் கோரினார். ஞானியான பீஷ்மரை எனக்கு சொல்லுங்கள் என்று அவர் கெஞ்சினார். பரிசுகள் தொடர்பான கட்டளை பற்றி, குறிப்பாக பூமியின் ஒரு சத்திரியர் இந்த பரிசை ஒரு நீதிமானான பிராமணருக்கு உரிய சடங்குகளுடன் வழங்க வேண்டும். பண்டைய ஞானத்தை நினைவு கூறத் தொடங்கிய பீஷ்மரின் கண்கள் பிரகாசித்தன. அன்புள்ள யுதிஷ்டிரனே, 3 பரிசுகள் உள்ளன. அவை சமமான தகுதியை பகிர்ந்து கொள்கின்றன. தைன், பூமி மற்றும் அறிவு தங்கள் சீடருக்கு வேத போதனைகளை வழங்குபவர். பூமி அல்லது கைன் பரிசளிப்பது போன்ற தகுதியை பெறுகிறார். அவர் தனது குரலை ஒரு மரியாதைக்குரிய தொனியை எடுத்துக்கொண்டார். கைன் அனைத்து உயிரினங்களுக்கும் தாய்மார்களாக மதிக்கப்படுகிறார். அனைத்து வகையான மகிழ்ச்சியையும் அளிக்கிறார். செழிப்பை விரும்பும் ஒருவர் எப்போதும் கைன் பரிசுகளை வழங்க வேண்டும். பீஷ்மர் பேசுகையில் காற்று வேறொரு உலக ஆற்றலால் நிரம்பியதாக தோன்றியது. தெய்வங்களே காளைகளை அடிப்பதற்கு ஆடுகளை பயன்படுத்தினர். அதே நேரத்தில் பூமியை ஒரு தியாகத்துக்காக உழுதனர் என்று அவர் விளக்கினார். இருப்பினும் மற்ற எல்லா செயல்களிலும் காளைகளை ஒருபோதும் அடிக்கவோ அல்லது சவுக்கால் அடிக்கவோ கூடாது. அவரது வார்த்தைகள் புனித சடங்குகள் மற்றும் கைனின் மரியாதை பற்றிய தெளிவான படங்களை வரைந்த யுதிஷ்டிரரின் ஆர்வம் அதிகரித்தது. பரிசாக கொடுக்கப்பட வேண்டிய பசுக்களின் குணாதிசயங்களை விளக்குமாறு பீஷ்மரிடம் கேட்டார். அத்தகைய குரங்குகளை நான் எப்படி அடையாளம் காண்பது என்று கேட்டார். இந்த புனிதமான விலங்குகளை பெற தகுதியானவர்கள் யார்? பீஷ்மரின் வெளிப்பாடு புனிதமானதாக மாறியது. அவரது குரல் ஒரு எச்சரிக்கையான தொனியை எடுத்தது. பாவமுள்ள பேராசை கொண்ட அல்லது பொய்யான ஒருவருக்கு ஒரு பசு ஒருபோதும் கொடுக்கப்படக்கூடாது என்று அவர் கூறினார். பிதிரிகளையும் தெய்வங்களையும் மதிக்காதவருக்கும் கொடுக்கக்கூடாது அவர் இடைநிறுத்தினார். பின்னர் ஒரு தகுதியான பிராமணருக்கு கைனியை பரிசளிப்பதன் மூலம் பெறப்பட்ட மரத்தான தகுதியை பற்றி பேசினார். அத்தகைய நபருக்கு 10 கைனிகளை வழங்குவதன் மூலம் ஒருவர் ஏராளமான மகிழ்ச்சியான பகுதிகளை அடைகிறார். சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கியதும் காட்சியின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்திய போது பீஷ்மரின் வார்த்தைகள் ஞானம் மற்றும் பிரக்கத்தின் திரைச்சீலை ஒன்றை அசைத்தன.
அவர் 3 சக்கரங்களை பற்றி பேசினார். பெற்றெடுத்தவர் காப்பாற்றுகிறார் அல்லது வாழ்வாதாரத்தை ஒதுக்குகிறார் மற்றும் போதகருக்கு வழங்கப்படும் சேவைகள் எவ்வாறு பாவத்தை அழிக்கின்றன, பெருமை கூட பெரிய புகழை அழிக்கிறது என்று அவர் எச்சரித்தார். கிண்ணியை பரிசாக வழங்குவது பற்றிய இறுதி உண்மை பீஸ்வர் வெளிப்படுத்திய போது உரையாடல் முடிவுக்கு வந்தது. வேதாந்தத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகுந்த கற்றல், தியானம் மற்றும் புலன்களின் மீது கட்டுப்பாடு கொண்ட ஒருவருக்கு ஒருவர் வாழ்வாதாரத்தை ஒதுக்க வேண்டும். அவரது வார்த்தைகள் ஒரு ஆசீர்வாதத்தைப் போல காற்றில் தொங்கவிடப்பட்டன. கைனின் பரிசுடன் இணைக்கப்பட்டுள்ள தகுதியின் அளவீடு சரியாக ஒரு கொள்ளையை கொள்ளையடிக்கும் பாவத்தின் அளவீடு ஆகும். ஒரு கசப்பான கதையின் மத்தியில் பீஸ்வர் பல தலைமுறைகளாக கடந்து வந்த ஒரு கதையை விவரிக்கத் தொடங்கினார். இது பண்டைய காலத்திலிருந்து ஒரு நியாயமான ஆட்சியாளரான மன்னர் எரிகாவை பற்றியது. அவர் ஒரு பெரிய தவறை செய்தார். அது இறுதியில் அவரது தலைவிதியை முத்திரையிடும் கதை ஒரு தொலைதூர நிலத்தில் வெளிப்பட்டது. அங்கு யாது குலத்தை சேர்ந்த இளைஞர்களின் குழு புல் மற்றும் லதாக்களின் சிக்கலுக்கு அடியில் மறைந்திருந்த ஒரு பழைய கிணற்றில் தடுமாறினர். அதிலிருந்து தண்ணீரை எடுக்க முயன்ற போது அதன் ஆழத்திற்குள் சிக்கியிருந்த ஒரு பெரிய பள்ளியை கண்டுபிடித்தனர். அந்த உயிரினத்தின் மகத்தான தன்மை ஒரு சிறிய மலையுடன் ஒப்பிடத்தக்கது என்று கூறப்பட்டது. அதை மீட்க இளைஞர்கள் உறுதியாக இருந்தனர். பல தோல்வியுற்ற முயற்சிகளுக்கு பிறகு அவர்கள் துவாரகத்தின் மதிப்பிற்குரிய இளவரசர் கிறிஸ்தரின் உதவியை நாடினர். கிறிஸ்தரின் தந்தையான வாசுதேவர் சம்பவ இடத்திற்கு வந்து கிணற்றிலிருந்து பள்ளியை கவனமாக வெளியே எடுத்தார். அவர்களுக்கு ஆச்சரியமாக அந்த உயிரினம் தன்னை மன்னர் நெரிகாவின் சொந்த ஆன்மா என்று வெளிப்படுத்தியது. கிறிஸ்தர் இந்த வெளிப்பாட்டைக் கண்டு வியங்கு நெருகனின் கடந்த கால செயல்களை பற்றி விசாரித்தார். அவர் தனது வாழ்நாள் முழுவதும் ஏராளமான தியாகங்களையும் நல்ல செயல்களையும் செய்ததாகவும் ஆனால் ஒரு பெரிய தவறும் செய்ததாகவும் மன்னர் விளக்கினார். ஒரு பிராமணனின் அசு அதன் உரிமையாளரின் வீட்டிலிருந்து தப்பித்து நெரிகாவின் மந்தைக்குள் அலைந்து திரிந்தது. உண்மையான உரிமையாளர் பசுவை உரிமை கோரிய போது நிருகன் அதை 100,000 பிற அசுக்களுக்கு மாற்ற முயற்சித்தார். ஆனால் பிராமணர் தனது சுதந்திரத்தையும் தன்னிறைவையும் மேற்கோள் காட்டி மறுத்திருட்டார். தங்கம், வெள்ளி, குதிரைகள் மற்றும் ரதங்களை பரிசாக வழங்கி பசுவை பெற முயற்சிப்பதில் நிருகா தொடர்ந்து இருந்தார். இருப்பினும் பிராமணர் உறுதியாக மறுத்துவிட்டார். அவர் மன்னர்களிடமிருந்து தர்மத்தை ஏற்கவில்லை என்று கூறினார். காலப்போக்கில் பசு மீதான நிருகாவின் மோகம் அதிகரித்தது. இறுதியில் அவர் அனுமதியின்றி அதை எடுத்துக்கொண்டார். அவரது மரணத்திற்கு பிறகு மன்னர் நிருகா மரணத்தின் கடவுளான யமனின் முன்னிலையில் தன்னை கண்டார். அவரது செயல்கள் கட்டை பாவத்திற்கு வழிவகுத்தன என்று யமன் அவருக்கு வெளிப்படுத்தினார். அனைத்து தனிநபர்களையும் பாதுகாப்பதாக அவர் செய்த உறுதிமொழியை உடைத்து ஒரு பிராமணருக்கு சொந்தமானதை எடுத்து கொண்டார். நிருகா தண்டனை வேண்டிக் கொண்டார். அவருக்காக காத்திருந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு முன்பு தான் துன்பத்தின் துயரத்தை தாங்குவேன் என்று கூறினார். மன்னர் நிருகன் கரையில் விழுந்தபோது யமனின் வார்த்தைகள் அவரது மனதில் எதிரொலித்தன. வாசுதேவரின் மகனான கிறிஸ்தர் உன்னை காப்பாற்றுவார். ராஜாவின் ஆன்மா ஒரு இடைநிலை மண்டலத்தில் ஒரு உயிரினமாக மறுபிறவி எடுத்தது. அங்கு அது அதன் நினைவுகளை தக்க வைத்து கொண்டது. 1000 ஆண்டுகள் கடந்த பிறகு கிறிஸ்தர் கிணற்றுக்கு வந்து நிருகனை அவரது துன்பத்திலிருந்து விடுவித்தார். கிறிஸ்தரால் காப்பாற்றப்பட்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த மன்னர் நிருகா தனது நன்றியை தெரிவித்ததோடு சொர்க்கத்திற்கு ஏற அனுமதி கேட்டார். வாசுதேவரின் ஆசீர்வாதத்துடன் அவர் ஒரு வானகத்து ஏறி கடவுள்களின் சாம்ராஜ்யத்தை நோக்கி புறப்பட்டார். கதை முடிவுக்கு வந்தபோது பீஸ்மர் அதன் முக்கியத்துவத்தை பற்றி பிரதிபலித்தார். தனக்கு சொந்தமான ஒன்றை ஒருவர் ஒருபோதும் உணர்வு பூர்வமாக எடுக்கக்கூடாது என்று யுதிஷ்டிரரை எச்சரித்தார். ஒரு அமைதியான காட்டின் நடுவே ஞானியும் நீதியுமான ராஜாவான யுதிஷ்டிரர் வணக்கத்திற்குரிய முனிவரான பீஸ்மரின் பாதத்தில் அமர்ந்தான். ஆழ்ந்த மரியாதையுடன் பரிசுகளை வழங்குவதன் நற்பண்புகள் குறித்து தனது ஞானத்தை அதிகம் பகிர்ந்து கொள்ளுமாறு பீஸ்மரிடம் கெஞ்சினான். நாளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பண்டைய கதையை அவர் சொல்லத் தொடங்கியதும் பீஸ்மரின் கண்கள் பிரகாசித்தன. அவர் தனது புத்திசாலித்தனம் மற்றும் ஆன்மீக வலிமைக்கு புகழ்பெற்ற முனிவர் பிசுஉதலகி பற்றி பேசினார். ஒரு நாள் பிசுஉதலகி தனது மகன் நசிரேதாவை வரவழைத்து
மிகுந்த பக்தியுடன் காத்திருக்கும்படி அறிவுறுத்தினார். சூரியன் அதன் உச்சத்தை அடைந்தபோது பிசு உதலகின் எண்ணங்கள் முன்னால் உள்ள பணிகளை நோக்கி திரும்பின. அவர் தனது ஆவிக்குரிய சமநிலையை பராமரிப்பதற்கு இன்றியமையாத தனது கழிவுகள் மற்றும் படிப்புக்கான அத்தியாவசிய பொருட்களை மறந்துவிட்டதை உணர்ந்தார். அவரது குரலில் பொறுமையின்மையின் குறிப்புடன் நதிக்கரையிலிருந்து தேவையான பொருட்களை கொண்டு வருமாறு நசிகேதாவுக்கு கட்டளையிட்டார். நாச்சிகேதா நியமிக்கப்பட்ட இடத்திற்கு விரைந்தார். ஆனால் எதிர்பாராத ஒரு காட்சியை சந்தித்தார். ஆற்றின் நீரோட்டங்கள் அனைத்து பொருட்களும் அடித்துச் செல்லப்பட்டன. தனது தந்தையிடம் திரும்பி தனது குரலில் பயத்தின் குறிப்புடன் செய்தியை வெளிப்படுத்தினார். ஏற்கனவே பசி, தாகம் மற்றும் சோர்வு ஆகியவற்றால் பீடிக்கப்பட்ட ரிஷி உதலகி இந்த நிகழ்வுகளின் திருப்பத்தால் திகைத்தார். இன்று யமனை சந்திக்கிறேன் என்று நசிகேதாவை சபித்த போது திடீரென்று அவருக்கு கோபம் மூண்டது. அந்த வார்த்தைகள் விதிக்கு ஒரு சவால் போல் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. தைரியம் இல்லாமல் நசிகேதன் தனது உள்ள நிலை இணைத்து வேண்டுதல் செய்தான். ஆனால் ரிஷி உதலகி தனது சாபத்தை திரும்ப பெறுவதற்கு முன்பே நசிகேதாவின் உயிர் சக்தி குறையத் தொடங்கியது. இளமுனிவர் பூமியில் அசையாமல் கிடந்தபோது அவரது தந்தை துக்கத்தில் மூழ்கிவிட்டார். அவர் தனது மகனின் அருகில் தரையில் விழுந்தார். சோபமான நிகழ்வுகளின் திருப்பத்தை புலம்புகிறார். பகல் கழிந்தது. இரவு இறங்கும் போது ரிஷி உதலகியின் கண்ணீர் நசிகேதாவை உயிர்ப்பித்தது. ஏசான மழைக்கு பிறகு முளைத்த விதையைப் போல இளம் முனிவர் சுய நினைவை பெற்றார். ரிஷி உதலகி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் அவரது மகன் திடீரென்று உயிர் பெற்றதைக் கண்டு குழப்பமடைந்தார். அவர் தனது செயல்களால் ஏதேனும் தகுதியை பெற்றிருக்கிறார் என்று நசிகேதாவிடம் கேட்டார். இளம் முனிவர் யம சாம்ராஜ்யத்திற்கு தனது பயணத்தை நினைவு கூர்ந்தார். அங்கு அவர் இறந்தவரின் ராஜாவை சந்தித்தார். ஒரு மென்மையான புன்னகையுடன் யமன் நசிகேதாவை வரவேற்றார். அவருக்கு அவரது ஆலோசகரிடையே ஒரு இருக்கையை வழங்கினார். அவர்கள் உரையாடும் போது நசிகேதன் கன்னிப்பனை பரிசாக வழங்குபவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளை பற்றி விசாரித்தார். இந்த உள்ளதமான பாதையை பின்பற்றுபவர்களுக்கு காத்திருந்த அதிசயங்களை நசிகேதரிடம் வெளிப்படுத்திய போது யமனின் கண்கள் பிரகாசித்தன. அவர் நசிகேதாவை ஒரு அற்புதமான வாகனத்தில் அழைத்துச் சென்றார். பிரகாசத்தால் அலங்கரிக்கப்பட்டு உன்னதமான குதிரைகளால் பயன்படுத்தப்பட்டார். அவை வானத்தில் பறக்கும்போது எண்ணற்ற மாளிகைகளைக் கண்ட. ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமிக்கையில் யுதிஷ்டிரனை சுற்றி குடியிருந்த கூட்டத்தின் மீது ஒரு சூடான ஆஞ்சில பிரகாசத்தை செலுத்தியது. இளம் ராஜாவின் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. அவர் தனது மதிப்பிற்குரிய தாத்தார் பீஷ்மரை நோக்கி திரும்பினார். பாட்டி என்றார். யுதிஷ்டிரர் பெரிய ரிஷி நாச்சிகேதாவை பற்றியும் நாய்களின் பரிசுகளின் முக்கியத்துவத்தை பற்றியும் நீங்கள் எனக்கு சொன்னீர்கள். தனது மீறலுக்காக ஒரு வலிமையான பள்ளியாக சுற்றி திரிவதற்கு சபிக்கப்பட்ட மன்னர் வெறுகாவின் சோகமான தலைவிதியை பற்றியும் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். ஆனால் அத்தகைய பரிசுகளை வழங்குபவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகள் குறித்து எனக்கு இன்னும் சந்தேகம் உள்ளது. யுதிஷ்டிரர் தொடர வேண்டும் என்று தலையாட்டும்போது பீஷ்மரின் கண்கள் மகிழ்ச்சியால் மின்னில் இந்த பகுதிகளை பற்றியும் அவை எந்த வகையான செழிப்பை கொண்டு வருகின்றன என்பதை பற்றியும் நான் மேலும் அறிய விரும்புகிறேன். கவலைகளிலிருந்து விடுபட்டு மனிதர்கள் எப்படி அவற்றை அடைவார்கள்? ஒரு பசுவை கொடுப்பவர் எவ்வளவு காலம் தனது பரிசின் பலனை அனுபவிக்கிறார் என்று யுதிஷ்டிரர் கூறினார். ஈஸ்வர் புன்னரைத்து தலையாட்டி கடவுள்களின் மன்னரான சத்ராவை உரையாடலில் சேருமால் சைகை காட்டினார். சாத்ராவின் கம்பீரமான வடிவம் அவரது இருக்கையிலிருந்து எழுந்தது. அவர் பயபக்தியுடன் பீஷ்மரை அணுகினார். பாட்டி, அவர் கூறினார், எனக்கும் இந்த பகுதிகளை பற்றி சந்தேகம் உள்ளது. அவை என்ன வகையானவை? அவை என்ன நல்லொழுக்கங்களை கொண்டுள்ள? உண்மையில் எதையும் கொடுக்காமல் ஆண்கள் எப்படி நாய்களை கொடுப்பவர்களாக முடியும்? பேசத் தொடங்கியதும் பீஷ்மரின் வெளிப்பாடு சிந்தனைக்குரியதாக மாறியது. பண்டைய நாட்களில் கடவுள்களை கௌரவிக்கும் வகையில் 100 பலிகளை செய்த ஒரு பெரிய முனிவர் இருந்தார். அவர் தெய்வீகத்திலிருந்து ஞானத்தையும் சக்தியையும் நாடினார். ஆனால் அவரது இதயம் தூய்மையாகவும் தாழ்மையாகவும் இருந்தது. அவரது பக்தி கடவுள்கள் கூட அதில் ஈர்க்கப்பட்டனர். ஈஸ்வர் பேசுகையில் சபையின் கண்களுக்கு முன்னால் ஒரு பார்வை வெளிப்பட்டது. ஒரு பரந்த தங்க ஒளி அங்கு உயிரினங்கள்
வானத்தின் செழிப்பை மின்சுமுள் பிரகாசத்துடன் பிரகாசித்த நாய்களை பரிசாக வழங்குபவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதிகள் இவை என்று பீஷ்வர் தொடர்ந்தார். அவை கடவுள்களில் சாம்ராஜ்யத்தையும் பாண்டி அவற்றின் குடிமக்கள் ஒப்பீட்டிற்கு அப்பாற்பட்ட பளபளப்புடன் பிரகாசிக்கின்றனர். பீஷ்மரின் வார்த்தைகளை கேட்ட சாகராவின் கண்கள் பிரமிப்புடன் வீழ்ந்தனகினி. பரிசுகள் விஷயத்தில் எந்த வகையான தட்சிணர் தனித்துவமாக கருதப்படுகிறார் என்று சாகரா கேட்டார். அவரது குரல் ஆர்வத்தால் நிரம்பியது. பீஷ்மர் விசித்திரமாக புன்னகைத்தார். ஓ, அது இன்னொரு முறை ஒரு கதையாக இருக்கும் என்று அவர் கூறினார். அவரது கண்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படாத ரகசியங்களால் ஒளிரும். கூட்டம் மிகுந்த கவனத்துடன் கேட்டபோது பீஷ்மர் பண்டைய ஞானம் மற்றும் மாய அறிவின் கதையை நெசவு செய்ய தொடங்கினார். இது அவர்களின் சொந்த பாதைகளில் பக்தி மற்றும் சுய கண்டுபிடிப்புக்கு வழிகாட்டும். கடவுள்களின் மண்ணலத்தில் புத்திசாலியும் மரியாதைக்குரியவருமான முனிவர் சிந்தனையில் அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் பிரபஞ்சத்தின் பாந்த பரப்பை நோக்கி கொண்டிருந்தன. அவருக்கு முன் 1000 கண்களுடன் கடவுள்களின் ராஜாவாகிய சக்தி வாய்ந்த இந்திரன் சக்தா நின்றார். அனைவரையும் பார்த்தார். பேரன் தனது குரலை ஒரு கோடை நாளில் மென்மையான காற்று போல பேசினார். இந்திரனே, நான் பல அற்புதமான பகுதிகளை கண்டேன். உங்கள் சொந்த துளையிடும் பார்வைக்கு கூட கண்ணுக்கு தெரியாதது. இந்த மண்டலங்கள் சத்தியத்தையும் நல்லொழுக்கத்தையும் பின்தொடர்வதில் அர்ப்பணிப்புடன் நீதியான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு மட்டுமே அணுகக்கூடியவை. ராஞ்சே தொடர்ந்தார். இந்த புனித நிலங்கையில் நேரம் தன்னை இடைநீக்கம் செய்கிறது. சிதைவு மற்றும் மரணம் எந்த ஆதிக்கத்தையும் கொண்டிருக்கவில்லை. காற்று தூய்மையானது, தீமை அல்லது நோயின் களங்கத்திலிருந்து விடுபட்டது. அங்கு வசிக்கும் நாய்கள் அவர்கள் கற்பனை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆசையாலும் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளன. அவர்களின் இதயங்கள் மகிழ்ச்சியாலும் திருப்தியாலும் நிரம்பியுள்ளன. ஏரிகள், ஆறுகள், காடுகள் மற்றும் மாளிகைகள் இந்த மண்டலங்களில் ஏராளமாக உள்ளன. பூமியில் அனைத்து உயிரினங்களும் பார்க்க ஒரு சொற்கம்பேரனின் வார்த்தைகள் இந்திரனின் மனதில் தெளிவான படங்களை வரைந்து பிரபஞ்சத்தின் வழியாக தனது சொந்த பயணங்களின் நினைவுகளை தூண்டின. இந்த பிராந்தியங்களில் வாழ்ந்தவர்களின் பண்புகளை முனிவர் விவரித்த போது அவர் கவனமாக கேட்டார். இரக்கம், மன்னிப்பு மற்றும் தங்கள் போதகர்களுக்கு பக்தியுடன் வாழ்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள், பெருமை மற்றும் ஆணவம் இல்லாத இந்த நபர்கள் புனித நிலங்களில் வசிப்பதற்கான உரிமையை பெற்றனர். பேரலின் குரல் மேலும் ஆசரமாக வளர்ந்தது. இந்திரனே, பிராமணர்களுக்கு எதிராக விபச்சாரம், கொலை, பொய் அல்லது கொடுமை போன்ற கடுமையான மீறல்களை செய்தவர்கள் இந்த அற்புதமான பகுதிகளை ஒருபோதும் பார்க்க மாட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். சூழ்ச்சி, நன்றியற்ற தன்மை அல்லது புனித சட்டங்களை புறக்கணிப்பது போன்றவற்றால் கரை படிந்தவர்களாகவும் இருக்க மாட்டார்கள். பேரன் பேசி முடித்ததும் இந்திரனின் எண்ணங்கள் கனிப்பண்ணை பரிசளித்தவர்களின் தகுதிகளை நோக்கி திரும்பின. அத்தகைய செயல்களுக்கு நித்திய மகிழ்ச்சியின் பகுதிகள் வெகுமதி அளிக்கப்பட்டன. அவை சத்தியத்துடனும் நீதியுடனும் வாழ்ந்தவர்களுக்கு மட்டுமே அணுகக்கூடியவை என்பதை முனிவர் வெளிப்படுத்தினார். ஒரு பசுவை கொடுப்பவர் பேரன் கூறினார் 1000 நாய்களை கொடுத்தவருக்கு சமமாக இருப்பார். பேரனின் வார்த்தைகளை கேட்டபோது இந்திரனின் மனது ஆச்சரியத்தால் நிரம்பியது. காதணிகளை பரிசாக வழங்குவதன் பகுதி பிராமணர்களுக்கு மட்டுமல்ல, சத்திரியர்களும் வைசியர்களும் கூட அத்தகைய செயல்களால் பெரும் தகுதியை பெற முடியும் என்பதை அவர் உணர்ந்தார். அவை தூய்மையான இதயத்துடனும் சத்தியத்திற்கான பக்தியுடனும் செய்யப்பட்டிருந்தால். உரையாடல் முடிவுக்கு வந்தபோது பேரன் பசுவை மதிக்க வேண்டிய தன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். ஒருவர் ஒரு பிராமணரை ஒருபோதும் முறையற்ற பேச்சுடன் உரையாற்றக்கூடாது என்று அவர் எச்சரித்தார். சிந்தனையிலோ அல்லது செயலிலோ ஒரு பசுவுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று முனிவர் முடித்தார். காதலி மீது இரக்கம் காட்டுபவர்கள் 10 ஆண்டுகள் மற்றும் அதற்கு அப்பாலும் வரம்பற்ற மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள் என்று கூறினார். மோனத்தில் தெய்வங்களின் சக்தி வாய்ந்த மன்னரான இந்திரன் தெய்வங்களின் சக்தி வாய்ந்த மன்னரான தனது மரியாதைக்குரிய பேரனிடம் வழிகாட்டுதலை தேடினார்.
சில காலமாக அவரது மனதில் இருந்த ஒரு கேள்வியால் அவரது ஆர்வம் தூண்டப்பட்டது. தவறான நோக்கங்களுடன் பசுக்களை திருடியவர்கள் அல்லது விற்றவர்கள் எதிர்கொள்ளும் விளைவுகள் என ஞானியும் அனைத்தையும் அறிந்தவருமான பேரன் இந்திரனின் விசாரணையை யானமாக கேட்டார். சூரியன் வானத்தில் பிரகாசமாக பிரகாசித்த போது பசு பாதுகாப்பு என்ற புனித கொள்கைகளை மீறியவர்களின் கதைகளை பேரன் நினைவு கூறத் தொடங்கினார். பேராசை அல்லது காமத்தால் உந்தப்பட்டு செல்வத்திற்காக தங்கள் பசுக்களை விற்ற அல்லது உணவுக்காக அவற்றை கொண்ட தனிநபர்களைப் பற்றி அவர் பேசினார். இந்த குற்றவாளிகள் பேரன் அறிவித்தார். அது நித்தியமானது போலவே பயங்கரமான ஒரு விதியை அனுபவிக்கும் கொல்லப்பட்ட பசுவின் உடலில் உள்ள ஒவ்வொரு முடிக்கும் அவர்கள் நரகத்தில் சமமான எண்ணிக்கையிலான ஆண்டுகளுக்கு அழுவார்கள். இந்த பேரனின் வார்த்தைகளை கவனமாக கேட்டான். அவரது மனம் இந்த மேல்களின் தீவிரத்தை பிடித்து கொண்டது. பேரன் அவருக்கு தொடர்ந்து அறிவுரை கூறினார். பசுக்களை கொல்ல அனுமதித்தவர்கள் அல்லது அவற்றின் மாமிசத்தில் பங்கேற்றவர்கள் கூட குற்றவாளிகள் மற்றும் குற்றவாளிகளைப் போலவே அதே விதியை அனுபவிப்பார்கள் என்று விளக்கினார். அதன் விளைவுகள் பேரன் வலியுறுத்தினார். தனிநபருக்கு மட்டுமல்ல, அவரது குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் நீட்டிக்கப்பட்ட இந்திரன் இந்த போதனைகளை உள்வாங்கிக் கொண்ட போது தனக்கு வழங்கப்பட்ட பண்டைய ஞானத்தின் மீது பிரமிப்பு மற்றும் மரியாதையின் உணர்வால் அவர் நிரம்பியிருந்தார். பசு பாதுகாப்பின் மதிப்பு வெறும் மரண புரிதலுக்கு அப்பாற்பட்டது என்பதை அவர் உணர்ந்தார். மனித புரிதலின் சாம்ராஜ்யத்தை கூட மீறியது. பேரனின் வார்த்தைகள் காலப்போக்கில் எதிரொலித்தன, வரலாற்றின் போக்கை வடிவமைத்தன. நீதியான மன்னர்கள் மற்றும் முனிவர்களின் தலைமுறைகளை வழிநடத்தியது. இந்திரனின் விசாரணையின் கதை காலப்போக்கில் கடந்து சென்றது. ஒவ்வொரு தலைமுறையிலும் தொடர்ந்து வெளிப்படும் ஒரு புனிதமான பாரம்பரியம். அயோத்தியின் மன்னர் தசரதன் இந்திரனிடமிருந்து இந்த ஞானத்தை பெற்று அதை தனது மகன் ராமருக்கு வழங்கினார். அவர் அதை வனப்பகுதியில் வாழ்ந்தபோது தனது சகோதரர் லட்சுமணனுடன் பகிர்ந்து கொண்டார். அந்த மரியாதைக்குரிய முனிவர்கள் இந்த அறிவை போற்றி அதை புனிதமார் வைத்து கொண்டு தங்கள் அணிகளில் கடந்து சென்றனர். பசு பாதுகாப்பு பற்றிய கதை வெகு தூரம் பரவியதால் அதன் முக்கியத்துவம் வெறும் மரண புரிதலுடன் மட்டுப்படுத்தப்படவில்லை. பண்டைய ஞானிகள் மற்றும் நீதியான மன்னர்கள் தங்கள் போதகர்களால் வழிநடத்தப்பட்டு இந்த போதனைகளை உயர்ந்த மதிப்பில் வைத்திருந்தனர். அவை அனைத்து உயிரினங்களின் நல்வாழ்வில் ஏற்படுத்திய ஆழமான தாக்கத்தை அங்கீகரித்தனர். எனவே இந்த புனித பாரம்பரியம் தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு நம்பிக்கை மற்றும் வழிகாட்டுதலின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. இந்த மரியாதைக்குரிய பாரம்பரியத்தின் மத்தியில் ஞானம் மற்றும் பக்தியின் பிரகாசமான முன்மாதிரியான பீஷ்மர் நின்றார். அவர் இந்திரனின் விசாரணையின் கதையை யுதிஷ்டிருடன் பகிர்ந்து கொண்டார். பேரனின் வார்த்தைகள் அன்று அவரது முன்னிலையில் பேசப்பட்டதைப் போல நினைவு கூர்ந்தார். அவர் பேசும்போது அவரது கண்கள் ஒரு ஒளியால் பிரகாசித்தன. ஒளிய செய்த அரண்மனை மைதானத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சில ஒளியை வீசும் சூரியன் ராஜ்யத்தின் மீது மறைந்து கொண்டிருந்தது. பாண்டவ சகோதரர்களில் மூத்தவரான யுதிஷ்டிர நீதியின் பாதையில் வழிகாட்டுவதற்காக தனது பேரன் பீஷ்மரின் காலடியில் அமர்ந்தார். பாட்டி, ஆக்கியம் நிறைந்த குரல் என்று தனது ஆசையை வெளிப்படுத்தினார். யுதிஷ்டிரர் வெறும் கடமையை விட வாழ்க்கையில் இன்னும் நிறைய இருக்கிறது என்று உங்கள் வார்த்தைகளால் நான் உறுதியாக நம்புகிறேன். பிரபஞ்சத்தின் ரகசியங்களையும் நமது செயல்களின் பலன்களையும் நல்லொழுக்கத்தின் பாதையில் நமக்காக காத்திருக்கும் வெகுமதிகளையும் நான் அறிய விரும்புகிறேன். பேசத் தொடங்கியதும் பீஷ்மரின் கண்கள் மகிழ்ச்சியில் மின்னின. வேத வாக்கியங்களின்படி தங்கள் சபரங்களை நிறைவேற்றுபவர்களுக்காக நித்திய மகிழ்ச்சியின் பகுதிகள் காத்திருக்கின்றன என்று அவர் கூறினார். நியமங்கள் மற்றும் யாரங்களின் வெகுமதிகள் இந்த உலகத்திலும் காணப்படுகின்றன. மேலும் வேதங்களை படிப்பவர்கள் இங்கேயும் பரமாவின் சாம்ராஜ்யத்திலும் மகிழ்ச்சியுடன் விளையாடுவார்கள். விஷ்ணர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் யுதிஷ்டிரரை சுற்றி அதிசயத்தையும் மயக்கத்தையும் தூண்டின.
அவர் சுய கட்டுப்பாட்டுக்கான பலன்களை விளக்கினார். அது எப்படி எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. அதை செய்தவர்கள் எப்படி ஒவ்வொரு எதிரியையும் ஐக்கும் திறன் கொண்டவர்கள் என்பதை விளக்கினார். வரிசை விட சுய கட்டுப்பாடு மிகவும் தகுதியானது என்று